நாகையில் பெய்த கனமழையால் சுமார் 40,000 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் உடனடியாக கணக்கெடுப்பு பணியை தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த கனமழையினால இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் சம்பா பயிர் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி பெய்த கனமழையால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே ஒரு 40,000 ஏக்கர் சம்பா சாகுபடி சாய்ந்து அழுக தொடங்கியிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாவட்டத்தினுடைய கடைக்கோடி பகுதியான தலைஞாயிறு, வேதாரண்யம் போன்ற பகுதிகள் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறது. முழுவதுமாக 100% மகசூல் இழப்பு ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த மாவட்ட நிர்வாகம் மெத்தன போக்கோடு இல்லாமல் உடனடியாக இந்த பயிர்களை ஆய்வு செய்து உரிய முறையில் கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு இந்த விவசாயிகளுக்கு உரிய முறையில் இழப்பீடு வழங்க முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,50,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்காத காரணத்தினால் குறுவை சாகுபடி என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முற்றிலும் பொய்த்து போனது. இதனால் விவசாயிகள் ஒருபோக சாகுபடியான சம்பா சாகுபடி செய்தனர். நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நாகப்பட்டினத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக 10 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சம்பா பயிர்கள் கதிர்விடும் தருவாயிலும் தண்டு உருண்டு வரும் சூழ்நிலையிலும் இருந்த நிலையில் கனமழை பெய்த காரணத்தினால் தண்ணீரில் சாய்ந்தது. இதனால் மழைநீர் தேங்கியிருந்து பயிர்கள் மீண்டும் நெல்மணிகள் உருவாகாமல் பதறாக மாறிவிடும் என்பதால் விவசாயிகளுக்கு பெரும் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம், தலைஞாயிறு, வெள்ளப்பள்ளம், கீழையூர், திருக்கோளை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 40,000 ஏக்கருக்கு மேல் இந்த மழையால் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறி வருகின்றனர். மழை விட்டு ஒரு வார காலமாகியும் இதுவரை மாவட்ட நிர்வாகமோ வேளாண்மை அதிகாரிகளோ பாதிக்கப்பட்ட இடங்களை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்கள் இனியும் கதிர்விட்டு மகசூல் தராது என்பதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் வேளாண் அதிகாரிகளும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி லெனின். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.